ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 உரைநடை உலகம். தலைப்பு இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும். இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும். நுழையும் முன், இயந்திரங்கள் இல்லாத மனித வாழ்க்கையை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு இன்று தொழில்நுட்பம் நம்மை சூழ்ந்துள்ளது. இயந்திரம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இணையவழி பயன்பாடு வாழ்வை எளிதாக்கி நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்காமல் தடுக்கிறது. என்றாலும் பல நன்மைகளும் சில தீமைகளுமாக மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்மை முன்னோக்கி பயணிக்க செய்கின்றன. நிறைய நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. இருந்தாலும் நம்ம முன்னேறி போய்கொண்டே இருக்கோம். எதிர்கால நலன் ஒன்றையே கருத்தில் கொண்டு இயந்திரங்களையும் இணையத்தையும் முறையாக பயன்படுத்தி வாழ்வில் ஏற்றம் பெறுவோம். இந்த இயந்திரங்களையும் இணையத்தையும் நம்ம முறையாக நல்ல வழியில் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குவதற்கும் உணவு விடுதிகளில் உணவு கட்டண சீட்டு வழங்குவதற்கும் உரிய கருவிகளை பார்த்திருப்போம். அவை எளிய வடிவிலான மின்னணு இயந்திரங்கள். எளிய வடிவிலான மின்னணு இயந்திரங்கள். இணைய இணைப்பு இல்லாதவை. அந்தந்த நிறுவனத்தின் தேவைக்கென்று மட்டுமே வடிவமைக்கப்பட்டவை. இவற்றை போன்ற பல இயந்திரங்களை அன்றாடம் பயன்படுத்தும் காலத்தில் நாம் வாழ்கிறோம். முதலாக மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்ட போது உலகம் சுருங்கிவிட்டது என்று மகிழ்ந்தோம். கடித போக்குவரத்து குறைந்தது. கடிதம் எழுதுறதெல்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு இல்லையா? குறுஞ்செய்தியின் வருகைக்கு பின் தந்தி விடை பெற்று கொண்டது. நம்ம மெசேஜ் அனுப்ப ஆரம்பித்ததுலேருந்து தந்தி அப்படின்றது ஒன்று கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் ஏதாவது அவசர செய்தி அனுப்பணும்னா தந்தி தான் அனுப்புவாங்க. சமூக வலைதளங்கள் மூலம் காணொளி இணைப்பில் பேசுகையில் உலகம் உள்ளங்கைக்குள் அடங்கிவிடுகிறது. ஆண்டிப்பட்டியில் நடைபெறும் திருமணத்தை அமெரிக்காவில் அதே நேரத்தில் இணையவழி காணொளி மூலம் காண முடிகிறது. இணையம் என்னும் உன்னத உலகில் அனைத்து துறைகளும் புகுந்து கொண்டன. வங்கிகள் தரும் அட்டைகளில் உருள்கிறது வாழ்க்கை. அறிவியல் முன்னேற்றத்தால் மனிதனின் பயண நேரம் குறைந்துள்ளது. அறிவியல் கண்டுபிடிப்புகள் நமது நேரத்தை பல வழிகளிலும் மிச்சப்படுத்துகின்றன. அறிவியல் கண்டுபிடிப்புகளால் நம்முடைய நேரம் மிச்சமாகுது. எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்கிறோம்? இயந்திரங்களை பயன்படுத்துகிறோம். சமையல் எரிவாயு பதிவு செய்வது, கணினி பயன்பாடு மிகுந்துள்ளதால் மின் கட்டணம் செலுத்துவது, பயணத்திற்கு முன்பதிவு செய்வது போன்ற செயல்களுக்கு நேரில் சென்று வரிசையில் நிற்பது குறைந்துள்ளது. அப்போ நேரம் வீணாகும் இல்லையா? நம்ம வரிசையில் நின்று நம்ம பயணச்சீட்டு பெற்று முன்பதிவு செய்து வர்றதுக்கு இப்போ நம்ம இணையத்தின் மூலமாகவே பண்ணுறோம். அங்காடிகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதும் கூட இணைய வழியில் தொடங்கிவிட்டது. தெருவுக்கு தெருவு 24 மணி நேரமும், அது 7 நாட்களும், வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் தானியங்க பண இயந்திரமும் கடைக்கு கடை வங்கி அட்டைகள் பயன்படுத்தும் இயந்திரமும் புழக்கத்திற்கு வந்துவிட்டது. ஏடிஎம்மில் நம்ம பணம் எடுத்துக்கிறோம். அப்போது கடைகள்லையுமே அந்த ஏடிஎம் கார்டை கொடுத்து நம்ம பொருட்களை வாங்கிக்கிறோம். இந்த இயந்திரங்களின் பின்னால் இருப்பது கணினி யுகத்தின் கண்ணுக்கு தெரியாத இணைய வலை, அது இணைப்பு அலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளிப்படி இயந்திரம். கல்வி, வணிகம், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் என அனைத்து துறைகளிலும் நகல் எடுக்க பயன்படுகின்ற முக்கியமான இயந்திரம் இது. ஜெராக்ஸ் மிஷின் சொல்கிறோம் இல்லையா? அந்த இது அனைவரும் ஜெராக்ஸ் என்று பொதுவாக கூறுவது புழக்கத்தில் உள்ள சொல். நியூயார்க்கை சேர்ந்த காப்புரிமை சட்ட வல்லுநரும் பகுதி நேர ஆய்வாளருமான செஸ்டர் கால்சன் தம் தொழிலுக்காக நிறைய காகிதங்களை படியெடுக்க வேண்டியிருந்தது. அந்த பணிச்சுமையே அவரை புதிய கண்டுபிடிப்பை நோக்கி தள்ளியது. அவர் தான் இதை முதலாக கண்டுபிடிக்கிறார். மின்னணு புகைப்பட சோதனைகளுக்கு தமது சமையலறையையே அவர் பயன்படுத்தி கொண்டார். கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு 1938 உலகின் முதல் ஒளிப்படியை எடுக்கிறார். கிரேக்க மொழியில் சிரோகிராஃபி என்றால் உலர் எழுத்து முறை, அதாவது ட்ரை ரைட்டிங் என்று பொருள்.
அவரால் 1959 இந்த இயந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று பல பெரிய நிறுவனங்கள் ஒளிப்படி எடுக்கும் கருவியை உருவாக்கி விற்பனை செய்தாலும் ஜெராக்ஸ் என்ற பெயரே நிலைத்து விட்டது. இவர் முதலாக கண்டுபிடிச்சனால அந்த ஜெராக்ஸ் அப்படின்ற பெயரையே இன்னை வரைக்கும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இதான் இந்த ஒளிப்படி இயந்திரம். அடுத்தது தொலைநகல் இயந்திரம், ஃபேக்ஸ் சொல்கிறோம் இல்லையா. தொலைநகல் இயந்திரம் கோப்புகளையும் ஒளிப்படங்களையும் உடனடியாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்ப பயன்படுகிறது. 1846 ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் பெயின் என்பார் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்குரிய காப்புரிமையை பெற்றார். இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவானி காசில்லி பான் டெலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கினார். அவருடைய கண்டுபிடிப்பை கொண்டு 1865 பாரிஸ் நகரில் லியான் நகரத்துக்கு தொலைநகல் சேவை தொடங்கப்பட்டது. அப்போ தான் முதலாக தொலைநகல் சேவை தொடங்கப்படுது. ஃபேக்ஸ் அனுப்புகிறாங்க. வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தும் மின்னணு பரிமாற்ற முறை நடைமுறைக்கு வந்துவிட்டது. அதனை எடுக்க வங்கிக்கு செல்ல வேண்டியதில்லை. தானியக்க பண இயந்திரம் மூலமே பணம் எடுக்கலாம், செலுத்தலாம். அடுத்தது ஏடிஎம். தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பே இந்நிகழ்வு நடந்தது. பின்னர் அறிவியல் அறிஞர் பலரின் முயற்சியால் இந்த இயந்திரம் மேம்படுத்தப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதை மேம்படுத்துகிறாங்க. 1985 அமெரிக்காவின் ஹாங் மாக்னசி என்பவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். அந்த இயந்திரத்திற்கு காமாஃபேக்ஸ் என்று பெயரிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தார். இதான் ஃபேக்ஸ் தோன்றிய வரலாறு. அடுத்தது தானியக்க பண இயந்திரம். உழைத்து சேர்த்த பணத்தை பெட்டியில் பூட்டி வைக்கும் பழக்கம் இன்று இல்லை. அரசின் உதவித்தொகை, ஊக்கத்தொகை, பணியாளரின் ஊதியம் போன்றவற்றை வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தும் மின்னணு பரிமாற்ற முறை நடைமுறைக்கு வந்துவிட்டது. அதனை எடுக்க வங்கிக்கு செல்ல வேண்டியதில்லை. தானியக்க பண இயந்திரம் மூலமே பணம் எடுக்கலாம், செலுத்தலாம். இங்கிலாந்தை சேர்ந்த பொறியாளரான ஜான் ஷெப்பர்ட் பாரன் என்பவர் தலைமையிலான குழு ஒன்று பாக்ஸ்லேஸ் வங்கிக்காக லண்டனில் 1967 ஜூன் 27 தானியக்க பண இயந்திரத்தை நிறுவியது. முதலாக அங்கே தான் தானியக்க பண இயந்திரத்தை நிறுவுகிறாங்க. பணம் அங்கேயே செலுத்தலாம், பணம் வேணும்னாலும் அங்கேயே எடுத்துக்கலாம். வங்கி அட்டையெல்லாம் அப்போது கிடையாது. வங்கியில் வழங்கப்பட்ட காசோலையை கொண்டுதான் பணம் எடுக்கப்பட்டது. அந்த காசோலையில் உள்ள குறியீடுகளை இயந்திரம் படித்து புரிந்து கொண்டு பணத்தை தள்ளும். பின்னர் அது வாடிக்கையாளரின் 6 இலக்க கடவுச்சொல் தருமாறு மேம்படுத்தப்பட்டது. இந்த காசோலைகளை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். இப்போ முதல்ல இந்த காசோலைகளை வச்சு தான் பயன்படுத்தி பணம் எடுத்தாங்க. இப்போ மாதிரி கார்டெல்லாம் கிடையாது. பணம் எடுக்கும்போது காசோலை இயந்திரத்துக்கு உள்ளே போய்விடும். பின்னர் வங்கிகளின் அட்டைகளில் தனிப்பட்ட அடையாள எண்ணை உருவாக்கி தானியக்க பண இயந்திரம் பயன்படுத்த தொடங்கினர். இன்று உலகெங்கும் பரவியுள்ள தானியக்க இயந்திரம் பல வசதிகளுடன் விளங்குகிறது. வங்கி அட்டையே இல்லாமல் அலைபேசி எண் மட்டும், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை பயன்படுத்தி பணம் செலுத்தும் முறையும் வந்துவிட்டது. இது வங்கிக்கு செல்வதை பெருமளவு குறைத்துவிட்டது. ஆனாலும் பெருகி வரும் இணைய பயன்பாட்டின் காரணமாக மற்ற வணிக முறை அனைத்து இடங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படுவதன் காரணமாகவும் இந்த தானியக்க பண இயந்திரங்களின் பங்கு எதிர்காலத்தில் குறைந்துவிடக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டை பயன்படுத்தும் இயந்திரம். நம்ம கடைகளெல்லாம் போயிட்டு என்ன செய்கிறோம், பொருட்களை வாங்கிட்டு நம்ம ஏடிஎம் கார்டை கொடுத்து ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லையா, அது மாதிரி.
கையில் பணமே இல்லாமல் கடைக்கு சென்று பொருள் வாங்கவும் மற்ற வணிக பரிமாற்றங்களுக்கு இந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது. இது கட்டணம் செலுத்தும் கருவி என்றும் விற்பனை கருவி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த இயந்திரத்தில் வங்கி அட்டையின் காந்தப்பட்டை இருக்கும் பகுதியை தேய்க்கும் போது வாடிக்கையாளரின் விவரங்கள் இணைய தொடர்பின் மூலம் வங்கி கணினிக்கு செல்கிறது. கணினியால் அட்டை ஆராயப்பட்டு கடவுச்சொல்லை சரிபார்த்த பின் பண பரிவர்த்தனைக்கு வங்கி ஒப்புதல் அளிக்கிறது. தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அட்டைகளில் சில்லு, அதாவது சிப்பு இருக்கும் என்று சொல்லப்படும் பகுதி மூலம் வணிக பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக அரசின் நியாய விலைக்கடை, அதாவது திறன் அட்டை கருவி. இப்போ நியாய விலை கருவிகள்லையும் நம்ம ஸ்மார்ட் கார்டு எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா. தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் திறன் அட்டைகளாக, அதாவது ஸ்மார்ட் கார்டுகளாக மாற்றப்பட்டுள்ளன. குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதார் எண்கள், அலைபேசி எண்கள், முகவரி உள்ளிட்ட விவரங்களை சேர்த்து திறன் அட்டைகள் வழங்கப்படுகின்றன. குடும்ப உறுப்பினர் நியாய விலை கடைக்கு செல்கையில் அவர்களது திறன் அட்டை அங்கிருந்து விற்பனை கருவியில் வருடப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய விற்பனை கருவியில் வர்றாங்க. அங்கு விற்பனை செய்யப்படும் பண்டங்களுக்கு விலை விவரங்களும் பற்றிய குறிப்புகள் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக வந்துவிடுகின்றன. மெசேஜ் மாதிரி நமக்கு வந்துடும். அப்போ இப்படி இயந்திரங்களின் பயன்பாடு அதிகரித்து கொண்டே சென்று கொண்டு இருக்கிறது. நம்முடைய தேவைகளை அது பூர்த்தி செய்கிறது. அதை நல்ல வழியில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.